அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோப் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம செய்யலாம். கற்றாழை நீங்கள் இது எவ்வளோ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் பாதி எடுத்துக்கிட்டேன், அந்த பெரிய பீஸில் பாதி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரியலையா ஒரு 10 கொத்தி எடுத்துக்கோங்க. குப்பைமணி இலை சோப்பு கூட இந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி நல்லா அதை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் இருந்தால் போதும். 1லேருந்து 1.5 ஸ்பூனுக்குள்ளே போதும். இந்த ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போதும். அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சோப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா நாளைக்கு நான் உங்களுக்கு இது வீடியோவாக நல்லா புரிகிற மாதிரியே உங்களுக்கு போடுறேன். இன்ஷால்லா அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். அகலமான பாத்திரத்தில் கலவடை வச்சு கூட மெல்ட் பண்ணலாம். ஆனால் டைரெக்டாக அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் மெல்ட் பண்ணிக்கோங்க. விட்டமின் இ மாத்திரை ஒரு நான் 5-6 இது சேர்த்துருக்கேன். சோப்புக்கு எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுனாலோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக சோப்பு வரும். லாஸ்ட்டாக சிலிக்கான் மோட் இருக்குல்ல, அதில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் நீங்கள் உடனே அடுத்த நிமிஷம் நீங்கள் காய்ச்சி பண்ண அடுத்த நிமிஷம் அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 1 ஹவர் வரைக்கும் தொடாமல் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.